ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சன்னாங்கண்ணி பொடி எப்படி செய்யலான்ட்டு. இது வந்துட்டு இதுக்கு இறால் பொடின்னு கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இது அரைப்படி வந்துட்டு நான் சன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 50 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், மிளகு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்க்காம வந்துட்டு சும்மாவே வறுத்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சன்னாங்கண்ணியை ஆட் பண்ணி இது நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பொடி வந்துட்டு எண்ணெய் சேர்த்து தான் சாப்பிட்ணும். அப்படியே எண்ணெய் சேர்க்காம சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். இது எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, நல்லெண்ணெய் சேர்த்து. அதேமாதிரி வந்துட்டு சூடான சாதத்தில் வந்துட்டு இந்த பொடியை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற வச்சு அதுக்கடுத்து தான் நம்ம அரைக்கணுமே. நல்லாயிருக்கும் இதோடைய டேஸ்ட்டு. நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் தான் நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லாவே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.